தம்ப்நெயில் பத்தி நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நான் ஒன்றும் புதுசா சொல்ல போறது இல்ல. நான் டெக் பாஸ்ல ஜாயின் பண்ணிட்டேன்னு அப்போ ஒரு வீடியோ போட்ட ஞாபகம் இருக்கா? எஸ், நீங்க தம்ப்நெயில்ல பார்த்தது உண்மைதான். ஐ ஜாயின்ட் டெக் பாஸ், ஐ ஜாயின்ட் டெக் பாஸ், ஐ ஜாயின்ட் டெக் பாஸ். அப்பவே எல்லாம் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தீங்க, டெக் பாஸ்லாம் வேணாம் ப்ரோ, உங்களையும் ஏமாத்திடுவாங்க, பட்டை அடிச்சிருவாங்க அப்படின்னு. பெருசா அடிச்சிட்டாங்க தெரியுதா? நம்மளும் டெக் பாஸ்ல ஒரு 2-3 மந்த்ஸா ஒர்க் பண்ணிருந்தோம். ஸோ ஒர்க் பண்ண இடத்துல சொல்லவே வேணாம், அந்த அளவுக்கு பண்ணிட்டாங்க. என்னெல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நான் லைனா 1 by 1 சொல்றேன். சூர்யா விட்டா விடட்டும், அப்பதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். கல்யாணம் வந்தா தான் நியாயப்படுமா? நம்ம தலைவரே சொன்ன அப்புறம் வீடியோ பண்ணாம இருந்தா எப்படி? அதான் நானும் ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டேன். யாருன்னு தானே கேக்குறீங்க? வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கே புரியும். இந்த டெக் சேனல் மட்டும்தான் இவ்வளோ கேவலமா நடந்துப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு இந்த டெக் சேனலுக்குள்ளே போய் ஒர்க் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓகே டெக்னா இப்படி தான் இருக்கும் போல, சேனல்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு காமிச்சிட்டாங்க. அது வந்து எல்லாமே நம்ம கிட்ட எவிடன்ஸோட இருக்கு. சூர்யாட்ட ஒன்றும் பேச வேணாம், அவன் போட்டானே போடட்டும், போட்டு வெளியே வரட்டும் மேட்ரு, அப்பதான் எனக்கு தெரியும். அங்கிள், அதுக்காக தான் ஒரு வீடியோ பண்ணிருக்கேன். நடக்கட்டும். முடிச்சுட்டு வரேன். நீங்க கேட்குற வாய்ஸ் வேற யாரும் இல்ல, நம்ம டெக் பாஸ் ஓனர் விஜய் கார்த்திகேயன் இருக்காருல, அவங்களோட அப்பா தான் பேசியிருக்காரு. இது அப்பா நீ எங்கடா இங்க? அப்படி என்னடா அவன் திருந்தட்டும் அப்படின்னு சொல்றாருன்னு யோசிக்கிறீங்க? இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கே புரியும்.